ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, கேபிட்டல் கெயின் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் பை கம்பெனிஸ் இன் இட்ஸ் லிக்விடேஷன். லிக்விடேஷன் டைம்ல கம்பெனி வந்து அதோட அசெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுல மொத்தம் ரெண்டு கேட்டகரியா நான் பிரிச்சேன். கம்பெனி என்ன பண்ணும்னா, மார்க்கெட்ல சோல்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கொடுக்கும். அப்படி இல்லைன்னா டேரக்டாவே அசெட் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த கேஸ்ல வந்து ரெண்டுத்துலயும் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா, இந்த கேஸ் ஒன்ல தான் கம்பெனி கையில டாக்ஸபிள் ஆகும், ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள் ஆகும்னு பார்த்தோம். கேஸ் டூல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கையில மட்டும் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அவர் ஷேர் திருப்பி கம்பெனி தருவாரு அப்படின்ற வரைக்கும் பார்த்து வச்சிருந்தோம். ஓகே, நவ் we are moving to next topic. கேபிட்டல் கெயின் ஆன் பைபேக் ஆஃப் ஓன் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? பைபேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பரேட் அக்கௌண்டிங்ல மேபி மோஸ்ட்லி கேள்விப்பட சான்சஸ் இருக்கு. பைபேக் அப்படின்னும் போது கம்பெனி வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கோம், ரைட்? கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த ஷேர்ஸ் அவங்க வெளியவும் விற்கலாம், வெளியே விற்று ப்ராஃபிட் பார்க்க கெயின் பார்க்கலாம். அதர்வைஸ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது அவங்களோட விருப்பம், ஷேரோட விருப்பம். இப்போ கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் மேக் பண்ணிருக்கோம். லைக் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் கம்மி பண்றோம், விச் மீன்ஸ் எங்களோட லயபிலிட்டியை நாங்கள் கம்மி பண்றோம். லயபிலிட்டி கேபிட்டல், கேபிட்டலும் கம்மியாகுது, அசட் சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் கம்மி பண்றோம். ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கம்மி பண்றோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே நம்மளுக்கு வந்து கம்மியாகணும், விச் மீன்ஸ் இங்க நில் ஆகிறதுக்காக கேபிட்டலும் கம்மியாகணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகணும். ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷன்ல கம்பெனி என்ன பண்ணோம், நாங்க கம்மி பண்றோம் அப்படின்னும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் கையில இருந்து நாங்க திரும்ப ஷேரை வந்து வாங்கிக்கிறோம், பைபேக் பண்றோம். பைபேக், இதுதான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். திரும்ப வந்து ஷேர்ஸை வந்து கம்பெனியை பைபேக் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருந்தா அப்போ கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல buyback of specified securities other than shares. ஷேர்ஸ் தாண்டி அதர் than shares. ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ்க்கு மீனிங் என்ன கொடுத்துருக்கான்? ஓ, பைபேக் ஆஃப் ஓன் செக்யூரிட்டிஸ் தான் கொடுத்துருக்கானா, ஷேர்ஸ் இல்லையா? ஓகே, நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்தது பைபேக் ஆஃப் ஷேர்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, அவன் அங்க சொல்லியிருக்கிறது செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் போது இது உள்ள டிபெஞ்சர் சேரும், ஷேர்ஸ் சேரும், பாண்ட் சேரும். இது எல்லாமே செக்யூரிட்டிஸ் அண்டர்ல வரும். ஓகேவா? செக்யூரிட்டிஸ் டெஃபினிஷன் அண்டர்ல. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸை தவிர்த்து. ஓகேவா? கீழே ஷேரா இருந்தா என்ன இருக்குன்னு இங்க கொடுத்துருக்கான். இன் கேஸ் ஆஃப் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அதுக்கு கீழே கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இங்க வந்து இப்போ அதர் தென் ஷேர்ஸா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றத இங்க சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ buyback of specified securities other than share is a transfer for its holder and shall be treated as under. Okay, sale consideration எவ்வளவா? Amount received by a security holder from the company. Nothing. இப்போ கம்பெனி வந்து பைபேக் பண்ணுது அப்படின்னா இந்த பைபேக்கு என்ன பண்ணும் கம்பெனி? ஒரு அமௌண்ட்டை கொடுக்குமா? பைபேக் பண்ணிட்டு ஷேர் ஹோல்டர், ஷேர்ஸ் வச்சுட்டோம்னா செக்யூரிட்டி ஹோல்டர். ஓகே, சரி, ஷேர்ஸ்ல இருக்கட்டும். ஸோ இந்த செக்யூரிட்டி ஹோல்டருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும் இல்லையா? ஒரு அமௌண்ட்டை இவர் ரிசீவ் பண்ணுவாரு. அந்த ரிசீவ் பண்ற அமௌண்ட் தான் சேல் கன்சிடரேஷன். கரெக்டா? அடுத்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூஷுவல். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூஷுவல்னா அவர் எப்போ வாங்கினாரு, அதுல இருந்து கம்பெனி எப்போ பைபேக் பண்ணுது அந்த டேட் வரைக்கும் இருக்கிறது காமனா நம்ம எடுத்துப்போம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே, டாக்ஸபிள் இந்த இயர் வென் செக்யூரிட்டிஸ் ஆர் பர்ச்சேஸ் பை த கம்பெனி. கம்பெனி எப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணுதோ, காசு எப்போ கொடுக்குதோ இல்ல. லைக் இப்போ கம்பெனி வந்து இந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்போ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ல பண்ணிருச்சு. 2022ல தான் அமௌண்ட் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அமௌண்ட் இஷ்யூ பண்றது 2022ல கொடுக்குது. ஆனா 2020லே பர்ச்சேஸ் பண்ணிச்சுல கம்பெனி, அப்போ பர்ச்சேஸ் பண்ண அந்த வருஷத்திலே டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இதான் இந்த சர்டன் கேசஸ் ப்ரீவியஸ் இயர்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸபிள் ஆகும் அப்படின்ற மாதிரியான கேசஸ். ஓகே, ஸோ டாக்ஸபிள் இந்த இயர் சச் செக்யூரிட்டிஸ் ஆர் பர்ச்சேஸ் பை த கம்பெனி. இப்போ டாக்ஸ் பாயிண்ட் இன் கேஸ் ஆஃப் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் மேல பார்த்தது அதர் தென் ஷேர்ஸ் விச் மீன்ஸ் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ். இப்போ கீழே வந்து ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். இன் கேஸ் ஆஃப் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் எனி இன்கம் விச் மீன்ஸ் அ கேபிட்டல் கெயின் in the hands of shareholders is exempted under section 34A. ஓகேவா? shareholders கையில அது exempted ஆ. However, company listed or unlisted itself is liable to pay additional tax 20 plus surcharge plus cess. 20% வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்கான நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்கான ஸ்லாப். ஏன்னா கேபிட்டல் கெயினுக்கு தனி ஸ்லாப் இருக்கு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க.
மற்ற ஸ்லாப் வந்து நார்மல் ஸ்லாப் வந்து கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் ஆகாது. கேபிட்டல் கெயின் ஹாவ் அ செப்பரேட் ஸ்லாப். இஸ் ஹாவ் த செல்ஃப் ஸ்லாப். ஓகே, அவருக்குன்னு ஒரு தனி ஸ்லாப் இருக்கு. அவர் வழி தனி வழின்ற மாதிரி கேபிட்டல் கெயின் போயிட்டு இருப்பாரு. ஸோ அடிஷனல் டாக்ஸ் 20% பிளஸ் சர்சார்ஜ் பிளஸ் செஸ் அண்டர் செக்ஷன் 115 QA. ஏதோ அமெண்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க புக்கில் ஏதாவது போட்டிருக்கானா? In case of buyback shares or any income, the hands of shareholders is exempted of our company. Okay, same. Okay, nothing will be changed. Same தான். ஓகேவா? So this is all about your buyback of shares. ஓகேவா? Sorry, buyback of securities. ஓகேவா? Securities. ஷேர்ஸா இருந்தா ஷேர் ஹோல்டர் கையில டாக்ஸபிள் ஆகாது, கம்பெனி கையில டாக்ஸபிள் ஆகும். பட் செக்யூரிட்டிஸ், அதாவது டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்போ வந்து யார் கையில டாக்ஸபிள் ஆகும்னா அந்த ஹோல்டர் கையில, செக்யூரிட்டி ஹோல்டர் கையில டாக்ஸபிள் ஆகும். ஓகே, டன். புரிஞ்சது இல்லையா இந்த ப்ரொவிஷன்? நெக்ஸ்ட் போட்டோம் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரொவிஷனாவே இருக்கு. ஓகே, டன். சரி, நான் நெக்ஸ்ட் போறேன். எதுனா டவுட்னா நிறுத்தி கேளுங்க. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் இன் கேஸ் ஆஃப் டோட்டல் ஆர் பார்ஷியலி பார்ட்டிஷன் ஆஃப் HUF. இப்போ HUF வந்து டோட்டலா பார்ட்டிஷன் ஆகுது இல்ல பார்ஷியலி பார்ட்டிஷன் ஆகுது, அந்த மாதிரி டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். HUF வந்து அவங்க மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்து அது ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது, முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இன்கேஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அந்த மெம்பர் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுங்க. யா, ஆஃப் கோர்ஸ் ரைஸ் ஆகும். அதே தான் இங்க சொல்லியிருக்கான் மறுபடியும். எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் in kind by HUF on total or partially partition is not treated as transfer. However, when such asset is further transferred by its member, then tax treatment shall be as எப்படி பண்ணோமா, சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஸ்வல். எவ்வளவு சேல் பண்றாரோ அதை எடுத்துப்பீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ப்ரீவியஸ் ஓனருக்கு போகும். காஸ்ட் ஆஃப் அசெட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் HUF. ப்ரீவியஸ் ஓனர் யார் இருக்கு? HUF தான் ப்ரீவியஸ் ஓனர், அவங்க கைக்கு போகும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், ஆனா இண்டெக்ஸ் பெனிஃபிட் நம்மளால எப்போ தான் எடுத்துக்க முடியும்? when the member hold such assets. அந்த மெம்பர் வந்து அந்த அசெட்டை எப்போ ஹோல்ட் பண்ணாரோ அதுல இருந்தா எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது புரிஞ்சது இல்லையா? ஆல்ரெடி நம்ம இதுல இருந்து சம்மெல்லாம் கூட போட்டு பார்த்தோம். புரிஞ்சது இல்லையா இந்த ப்ரொவிஷன்? சம் ஏதாவது இருக்கா புக்ல? சம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அண்ட் தென் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா கால்குலேட் பண்றதுக்கும் HUF வரைக்கும் போயிட்டு கால்குலேட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஓனரோட பீரியட் கன்சிடர் பண்ணி தான் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு எடுப்போம் அந்த அசெட்டோட வேல்யூ. புரியுதா? என்னடா அமைதியா இருக்கீங்க? ஓகேண்ணா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரிக்கு போயிடுச்சா? இந்த புக்ல என்ன இருக்கு? கேபிட்டல் கெயின் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ். டிபெஞ்சரை வந்து ஷேரா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ எப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும்? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ்க்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஓகேவா? ஷேர்ஸ்க்கு இருக்கு. எஸ், அப்ளிகபிள். 49(2)A என்ன சொல்லியிருக்கான்? கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் டிபெஞ்சர் ஸ்டாக் அண்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, டிபெஞ்சர் ஸ்டாக்கும் அதுல இன்க்ளூட் ஆகுது, டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸும் இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க ஷேரா கன்வெர்ட் பண்றீங்கன்னா இன்டூ ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். சரி, ஓகே. இன்டூ ஷேர்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெபாசிட் சர்டிஃபிகேட்டோ இல்ல டிபெஞ்சர் ஸ்டாக்ஸையும் நீங்க மறுபடியும் டிபெஞ்சராகவே கன்வெர்ட் பண்றீங்கன்னா, அவன் ஏன் இன்டூ ஷேர்ஸ் மறுபடியும் ஆர் டிபெஞ்சர் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. பட் மறுபடியும் நீங்க டிபெஞ்சராக கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஆல்வேஸா இது நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டிபெஞ்சர் வச்சிருக்கேன். அதோட ஒர்த் வந்து சாரி ஷேர்ஸ் இல்லையா, கேபிட்டல் கன்வர்ஷன் டிபெஞ்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ். ஓகே, 10 டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்கேன். 10 டிபெஞ்சர்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, யார் இப்போ வெளியே போனது? ஓகே, ஸோ இப்போ இந்த 10 டிபெஞ்சர்ஸ்க்கான வேல்யூ ஒரு 10,000 வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த 10,000 ருபீஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 ஷேர் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 5 ஷேரோட மதிப்பு 10,000 தான். அப்போ ஒரு ஷேரோட விலை 2,000, இங்க ஒரு டிபெஞ்சர் விலை 10,000. ஸோ இந்த 10,000 டிபெஞ்சரை வச்சு அப்ப நான் 2 டிபெஞ்சரை வச்சு ஒரு ஷேரை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னும் போது வேல்யூ சேம் தானே.
அப்ப இது எப்படி ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர்ல வரும்? இது டிரான்ஸ்ஃபரே கிடையாது, நாட் ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் கேபிட்டல் கெயின் இது டிரான்ஸ்ஃபர்லேயே வராது. ஏன்னா ஒரு ஒரு டிபெஞ்சர் அதே சேம் ஒரு சர்டிஃபிகேட், ஆனா அதை வச்சு நான் ஷேரா மாத்திக்கிறேன். என்ன ஒரு விஷயம் மட்டும் மாறினா டிபெஞ்சருக்கு வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது, பட் ஷேர்ஸ்க்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டாக்ஸபிள் பண்ணிட்டே வந்திருப்போம். ஆனா டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் எங்க போய் டாக்ஸபிள் ஆகும்னா ஐஎஃப்ஓஎஸ் கீழே போகும், கேபிட்டல் கெயின் கீழே வராது. ஓகே. ஸோ டாக்ஸ் இம்பேக்ட் ஆன் சச் tax impact on sale of such converted shares shall be under, which means மேல சொன்னது இப்போ நாட் ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்போ இது டிரான்ஸ்ஃபர் இல்ல, பட் ஃபர்தரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 10,000 ஷேர்ஸ் இப்போ கன்வெர்ட் பண்ணலையா, இந்த ஷேர்ஸை நான் சேல் பண்றேன் அப்படின்னா அப்போ நான் எப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் பண்றது அப்படின்னு இங்க கொடுத்துருக்கான், கீழே கொடுத்துருக்க பாயிண்ட். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணா எப்படி கேபிட்டல் கெயின் வரும்னு அவன் சொல்லல. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷேர்ஸை நீங்க வித்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி கேபிட்டல் கெயின் வரும்னு சொல்லிருக்கான் பாருங்க. காஸ்ட் ஆஃப் அன் ஹோல்டர், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணுமா? சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஷுவல். அப்போ உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஷுவல். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ஓல்ட் அசெட், விச் மீன்ஸ் டிபெஞ்சர்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ ஷல் பி டேக்கன் ஃபார் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் நியூ அசெட் கன்வெர்டட் ஷேர்ஸ். ஓகேவா? ஹோல்டிங் பீரியட் என்னவா? ஸ்டார்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் சச் டிபெஞ்சர். டிபெஞ்சரா வாங்கும் போதுல இருந்தே நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹோல்டிங் பீரியட் சொல்லிட்டான். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் ஷல் பி அவைல் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் நியூ அசெட். ஓகேவா? ஏன், என்ன காரணம்? டிபெஞ்சருக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ நீங்க அதை வந்து நியூ அசெட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணுமா? இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நோட், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர். அகைன் அண்ட் அகைன் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கான். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் டிபெஞ்சருக்கு கிடையாது. மொத்தம் 5 கேஸ் கிடையாதுன்னு பார்த்தோம். என்னென்ன ஞாபகம் இருக்கா? ஒன்னு டிபெஞ்சர், இன்னொன்னு ஸ்லம் சேல், இன்னொன்னு நான் ரெசிடென்ட் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னொன்னு குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட், இன்னொன்னு ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் அண்டர் செக்ஷன் 112A. 5 ஞாபகம் இருக்கா? இந்த 5க்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஓகேவா? மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 5க்குமே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. அது வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். நான் மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படின்னா, அப்படி பண்ணாதான் ஓகே இந்த கேஸ்க்குலாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு நேரடியாவே தெரியும். ஓகேவா? மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான். அடுத்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் ஆல்வேஸா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நத்திங். நீங்க வந்து ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. ஓகே. ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஜீரோ கூப்பன் பாண்டுக்கான வேல்யூ ஏறி இருக்கும். ஸோ கெயின் மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்காது. தட் இஸ் கால் ஜீரோ கூப்பன் பாண்ட். ஜீரோ கூப்பன் பாண்ட் மீன்ஸ் issued by a infrastructure capital company or infrastructure capital fund or infrastructure debt fund or public sector company or scheduled bank. இவங்களா தான் இஷ்யூ பண்ணிருக்கணும். In respect of which no payment and benefit in received or receivable before maturity. மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, இன்ட்ரெஸ்ட் அது இது எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? அண்ட் which the central government may by notification in the official gazette specify in its behalf. So official gazetteல வந்து கொடுத்துருக்கணும். Yeah, of course it comes under zero coupon bond definition அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லணும். ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா then that is called as zero coupon bond. ஓகேவா? டிட்டர்மினேஷன் ஆஃப் நேச்சர் ஆஃப் அசெட். ஹவு டு டிட்டர்மைன் த அசெட் நேச்சர். நேச்சர் அப்படின்றது இங்க என்னன்னா ஷார்ட் டர்மா லாங் டர்ம் எப்படி பாக்குறதுன்னு சொல்றான். ஜீரோ கூப்பன் பாண்ட் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் லாங் டர்ம் கேபிட்டல் அசெட் இஃப் இட் இஸ் ஹெல்ட் பை த டிரான்ஸ்ஃபர் மோர் தென் 12 months. லூசு LUZU பார்த்தோம் இல்லையா, அதுல ஜட்ல தான் வருது ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால 12 months கிரைட்டீரியால அது விழுகுது. ட்ரீட்மெண்ட், ரிடம்ஷன் ஆஃப் மெச்சூரிட்டி ஆன் சேல் ஆஃப் சச் பாண்ட்ஸ் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ மெச்சூரிட்டி டைம்ல ரிடம்ஷன் பண்ணுவீங்க இல்லையா, அது அப்படின்னா சேல் பண்ணும்போது அதை என்னன்னு ட்ரீட் பண்ணுவோம், நம்ம டிரான்ஸ்ஃபர்னு ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ரிடீம் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர் தான். டாக்ஸ் இம்பாக்ட், டாக்ஸ் இன்புட் ஆஃப் சேல் ஆர் ரிடம்ஷன் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் இல்ல சென்டர். என்ன பிரைஸ்க்கு ரிடீம் பண்ற பிரைஸ் இல்ல மெச்சூரிட்டி வேல்யூ என்ன இல்ல சேல் ப்ரொசீஜர் என்ன பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதில் மைனஸ் பண்ணீங்கன்னா அது லாங் டர்மா ஷார்ட் டர்ம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஃபார் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் indexation shall not be available. 5 விஷயம். டிபென்ச்சர் ஒன்று, லிஸ்டட் அன்லிஸ்டட், இதுக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லையா? யா அஃப்கோர்ஸ், ஏன்னா இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணலாம்ல மெச்சூரிட்டி பீரியட்ல. Debentures, some sales, certain transactions, global depository asset, equity and equity oriented fund. ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு பெனிஃபிட்ஸ் அவைலபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட் பற்றி ஏதாவது இருக்கா?
கண்டிப்பா இதுல இருக்காது. ஏன்னா நாங்க அது வெறும் ப்ரொவிஷன்றதுனால இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டோம். Okay, so note this point also. Under zero coupon bonds, we don't have the indexation benefit. Shall not be available னு சொல்லியிருக்கான். You have to note this point. அடுத்து ஸோ நோட்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கா, டாக்ஸ் ரேட் 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஆடா பாவீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா, உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து தருவாங்க, டூ ஆப்ஷன்ஸ் தருவாங்க. டூ ஆப்ஷன்ஸ் என்னன்னா, வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போறீங்க அப்படின்னா, அதாவது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நீங்க அவைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு அப்படின்னா 10%. ஓகேவா, வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட போறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு அப்படின்னா 20% டாக்ஸபிள். வித்தவுட் இண்டெக்ஸேஷன், வித்தவுட் இண்டெக்ஸ் பெனிஃபிட். ஓகேவா, ஸோ இதை நம்ம பின்னாடி படிப்போம், இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம பின்னாடி படிப்போம், அதான் பார்த்தேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நீங்க அவைல் பண்றீங்க அப்படின்னா 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டுற மாதிரி இருக்கும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கட்டல அப்படின்னா, எடுக்கல அப்படின்னா 10% நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் இந்த டாக்ஸ் ரேட்ல கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம், டோன்ட் வரி. ஓகே, டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இது புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூவிங் கம்பெனி. இஷ்யூவிங் கம்பெனி கையில் எப்படி டாக்ஸ் ஆகுது அப்படின்னா, டிஸ்கவுண்ட், தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ரிசீவபிள் பை த இஷ்யூவிங் கம்பெனி அண்ட் த அமௌண்ட் பேயபிள் பை சச் கம்பெனி ஆன் மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் ஆஃப் சச் bond shall be allowed as deduction 36(1)(3)(a on pro rata basis during the life of the bond. விச் மீன்ஸ் இப்போ வந்து இஷ்யூ பண்ற கம்பெனி கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா, கம்பெனி இஷ்யூ பண்ணும்போது 2020 இஷ்யூ பண்ணுது, ஒரு 10,000 அதோட வேல்யூ. 2024 அதை ரெடீம் பண்றான், அப்போ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ஆகுது. ஸோ கம்பெனி இப்போ எக்ஸஸா எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கவுண்ட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட் ரிசீவபிள் பை த இஷ்யூவிங் கம்பெனி அண்ட் அமௌண்ட் பேயபிள் பை சச் கம்பெனி. அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணுச்சு, 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணுச்சா, 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டு அந்த பாண்டை கொடுத்துருக்கோம் கரெக்டா. மறுபடியும் பாண்டை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்குது, மெச்சூரிட்டி டைம்ல பேயபிள் எவ்வளவு பண்ணுது, இப்போ 30,000 பேயபிள் பண்ணுது. ஓகேவா, ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 20,000 ரூபாய் இப்போ எக்ஸஸா கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா டிடக்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து அந்த 20,000 ரூபாய் டிடக்ஷனா எடுத்துக்கலாம் ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல. ப்ரோ ரேட்டா இஸ் நத்திங், ப்ரொபோர்ஷனேட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீரியட். இப்போ எத்தனை வருஷம் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கா. 20,000 டிவைட் பை 4, 5,000 வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல வந்து வருஷம் அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அண்டர் 36(1)(3)(a) கீழே. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்கான், ட்ரீட்மெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூவிங் கம்பெனி அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் டேரக்டா இஎஸ்ஓபி உள்ள போகுது. உங்க புக்ல வந்து 100% ஹோல்டிங் அதை பத்தி எதுவும் கொடுக்கலையா, ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி பத்தி? டேரக்டா உங்களுக்கு இஎஸ்ஓபி உள்ளதா போகுது? எதுவும் இல்லையா? சரி ஓகே, சரி ஓகே, அப்ப நம்ம இஎஸ்ஓபி உள்ள போவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, திஸ் இஸ் லைக் பெர்க் சீட்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. நான் உங்களுக்கு சொன்னேன் பெர்க் சீட்ஸ் படிக்கும் போது அதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து பிஜிபி சாரி கேபிட்டல் கெயின்ல கனெக்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சேலரி படிக்கும் போது, ஞாபகம் இருக்கா? பெர்க் சீட்ஸ்ல வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எம்ப்ளாய்க்கு அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அது பெர்க் சீட்ஸ் அந்த டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதை நான் கொண்டு வந்து கேபிட்டல் கெயின் கனெக்ட் பண்ணும்போது அதையும் இதையும் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுற ஏரியா தான் இது. ஓகேவா, இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இதுல வந்து மொத்தம் 4 கிரைட்டீரியாவா பிரிச்சிருக்கலாம். முதல்ல இது உள்ள என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். மொத்தம் இது வந்து 4ஆ பிரியுது. ஓகே, இந்த 4ல வந்து இயரை பேஸ் பண்ணி 2 வருது. என்னென்ன இயரை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப் டு 2008 பட் நாட் ப்ரீவியஸ் இயர் 1999. அதாவது (1999) or on or after 1/4/2009. இது ஒரு கிரைட்டீரியா. ஓகேவா,
இது ஒரு கிரைட்டீரியா 1999 இல்லைன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் இது. அப்போ இன்னொரு கிரைட்டீரியா எப்படி வரணும் அப்படின்னா, இது ஒரு கிரைட்டீரியா வச்சா அடுத்த கிரைட்டீரியா எங்க இருந்து வரும்னா ஆ அடுத்த கிரைட்டீரியா என்னன்னா அப் டு 2008 which means up to 31/3/2008 கரெக்டா previous year but not include previous year 1999 ஏன் 1999 இன்க்ளூட் ஆகாது இதுல சேர்ந்துருச்சு அப்போ பிஃபோர் 1999 அப்போ வருமான்னு கேட்டா எஸ் பிஃபோர் 1999 இஸ் இன்க்ளூடட் ஹியர் நத்திங்டா ரெண்டு கிரைட்டீரியா பிரிக்கிறான் என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999ல இருந்து 2000 ஓகே இந்த இயரும் நான் இப்பெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல 1999 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 1999 இயரும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2009 ஓகே 1/4/2009 இது ரெண்டும் ஒரு கிரைட்டீரியா ஓகேவா அப்போ அண்ணா இப்போ 1999 ஒன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 2009 போறீங்க அப்போ 1999ல இருந்து 2008 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அது எங்க வரும் அப்படின்னா அது இங்க வந்துடும் அப் டு 2008 இருக்கு இல்லையா அந்த கேப் அது இந்த கிரைட்டீரியா வந்து விழுகும் ஓகேவா இந்த கேப் அதுல முடிஞ்சிச்சு 2008 அது வரைக்கும் இதுல விழுந்துச்சு அப்படின்னா அப்போ 2009க்கு அப்புறம் வர்றது எங்கன்னா வரும் இதோ இங்க வருதா ஆஃப்டர் 2009 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருதா 2009 அப்போ 1999 வரைக்கும் சொல்லிட்டீங்க 1999 முன்னாடி எங்கன்னா வந்து விழுகும் அப்படின்னா பிஃபோர் 99 இங்க வந்து இன்க்ளூட் ஆகும் ஆனா நாட் இன்க்ளூட் கரெக்டா இந்த இடத்துல ஒரே ஒரு வருஷம் இந்த 1999 மட்டும் இங்க போய் ஆட் ஆயிடுச்சு ஓகேவா அது ஏன்னா அந்த பெர்குசிட்ஸ் அப்படின்ற அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுனால இது இந்த மாதிரி மாறி இருக்கு ஓகேவா பெர்குசிட்ஸ் பே பண்ணிருப்பாங்க பெர்குசிட்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுனால அந்த ஒரு வருஷத்தை தூக்கிட்டு போய் அதுல சொருகி பேலன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க ஓகேவா சோ இந்த 4 கிரைட்டீரியால 2 இந்த வருஷத்துல விழுகும் 2 இந்த வருஷத்துல விழுகும் இந்த மாதிரி புரியுதா இது எப்படின்னு புரியுதா இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா 1999 2009 அந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இதுல விழுகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த ரெண்டுல வெறும் இயர் எல்லாமே கீழே விழுது ஆமா வெறும் 1999ன்றது ஒரு 1 இயர் மட்டும் தான் இந்த கிரைட்டீரியாக்குள்ள போகும் அந்த 1 இயர் பிளஸ் 2009க்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே ஆஃப்டர் 2009 நடக்கிறது எல்லாமே இந்த 1 இயர் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் அவ்வளவுதான் இந்த 1 இயர் மட்டும் தான் இது கூட ஆட் ஆகும் அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல மறுபடியும் பாருங்க இப்போ ஹெட்டிங் படிங்க எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் கீழே இஃப் சச் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் பை அன் எம்ப்ளாயர் டு இஸ் எம்ப்ளாயி எப்போ இஷ்யூ பண்ணிருக்காராம் up to 2008 and 9 up to 2008 and 9 but not previous year 1999 இது வந்து நம்ம எழுதுனத செகண்ட் கண்டிஷன்ல விழுகுது which means செகண்ட் கிரைட்டீரியால விழுகுது 2008-9 வரைக்கும் கொடுத்தது அந்த 2008-9 வரைக்கும் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1992 2014 இருக்கு இப்படி இருக்கு இதுதான் டைம் பீரியட் ஓகேவா இந்த டைம் பீரியட்ல அப் டு 2008 வரைக்கும் சொல்லிட்டான் அப்போ பேலன்ஸ் இருக்க 4 அதாவது 8 9 10 11 12 13 14 6 இயர்ஸ் வேற ஒரு கிரைட்டீரியால போய் விழுக போகுது இந்த 6 இயர்ஸ் இந்த இடத்துல என்னன்னா 1990 to 2008 இது வரைக்கும் தான் வரணும் ஆனா இன் பிட்வீன்ல ஒரு வருஷத்தை மட்டும் எடுக்க சொல்றோம் 1999 இந்த ஒரு வருஷத்தை மட்டும் தூக்கிட்டு வந்து இதுல போட்டுக்கோ இந்த ஒரு வருஷத்தை இதுல சேர்க்காத அப்படின்னு சொல்றோம் அதுதான் அங்க சொல்ற பாயிண்ட் இந்த ஒரு வருஷத்தை அதுல சேர்க்காத அப்படின்னு சொல்றோம் அதுதான் அந்த பாயிண்ட் ஓகேவா இந்த ஒரு வருஷத்துக்கு போய் இங்க போட்டோம்னா இந்த 6 இயர்ஸ்ன்றது 7 இயர்ஸா சேஞ்ச் ஆகிற கணக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த டைம் பீரியட்ல இந்த ஒரு வருஷத்துக்கு போய் அதுல சேர்த்துக்கோ 2008க்கு அப்புறம் இருக்கிறத நீ ஆஸ் யூஷுவல் வேற ஒரு கண்டிஷன்ல நீ போயிட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம் ஓகே போலாம் நம்ம ப்ரொவிஷன் போலாம் அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க ஃபர்ஸ்ட் அப் டு 2008 வரைக்கும் இருக்கு அப்படின்னா
ட்ரீட்மெண்ட் பாருங்க. ட்ரீட்மெண்ட் அண்டர் த சேலரி. ஃபர்ஸ்ட் வந்து சேலரி கீழே நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கான். நம்ம பெர்குசிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அண்டர்ல எப்படி நத்திங் ஷல் பி டாக்ஸபிள் அஸ் பெர்குசிட்ஸ் அப் டு 2008 வரைக்கும். ஏன்னா 2008 வரைக்கும் தான் பெர்குசிட்ஸ் அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். ஸோ அதனால வந்து எதுவுமே பெர்குசிட்ஸ் கீழே டாக்ஸபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சேலரியில. அப்போ இங்க கேபிட்டல் கெயின். இப்போ அடுத்து கேபிட்டல் கெயின் போறோம் அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கணுமா, ஆஸ் யூஷுவல் என்னவோ அது சேல் கன்சிடரேஷன் எடுத்துக்கணுமா. ட்ரீட்மெண்ட் அண்டர் கேபிட்டல் கெயின் when such asset are sold by employee. இப்போ எம்ப்ளாய்க்கு வந்து பெர்க்ஸிட்ஸ் டாக்ஸபிள் ஆகல, எம்ப்ளாயி கையில போயிட்டு ஷேர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, ஷேர்ஸ் கொடுத்துட்டா அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவான் ஃபர்தரா அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுவான். அப்ப சேல் பண்றான் அப்படின்னா அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுத்துக்குமா, at which shares are issued to the employee if shares allotted before 1/4/2007. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது ரெண்டும் ஒன்று மாறும். 2007க்கு முன்னாடி விட்டுருந்தா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன அப்படின்னா எவ்வளவு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பிரைஸ் எடுத்துக்கணும். 2007 to 2009 இருக்கு அப்படின்னா அந்த ஷேரோட வேல்யூ எடுத்துக்கணும். ஆப்ஷன் எப்போ எக்ஸசைஸ் பண்ணாரோ அந்த டைம்ல இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். இது ரொம்ப வந்து டேட் வைஸ் நிறைய பிரிஞ்சிருக்கும். இது உள்ளே டேட் வைஸ் வந்து நிறைய பிரிஞ்சு இருக்கும். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இது எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 2008 to 2009 இப்படி இருக்கு. பட் நாட் இன்க்ளூட், எழுதி கூட வச்சுக்கோங்க, பட் நாட் இன்க்ளூட் 1999 to 2000. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியால விழுகுது அப்படின்னா நத்திங் டாக்ஸபிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நத்திங் டாக்ஸபிள் அண்டர் சேலரி. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா சேலரியில டாக்ஸபிள் ஆகல, அப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். கேபிட்டல் கெயின் ரைஸ் வென், எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், வென் ஓகே எம்ப்ளாயி ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணா, ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, அப்போ சேல் கன்சிடரேஷன் அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரோ அது ஆஸ் யூஷுவல். கரெக்டா, இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல கொஸ்டின் மார்க். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மறுபடியும் ரெண்டா பிரியுது. எப்படி ரெண்டா பிரியுது அப்படின்னா இப்போ போய் பாருங்க அங்க டேட்டு அலாட்டட் பிஃபோர் ஷேர்ஸ் வந்து பிஃபோர் அலாட்டட் எப்போனா 2007 சாரி shares allotted before, shares allotted before 1/4/2007. ஓகேவா, இது ஒரு கேஸ். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கான், ஷேர் அலாட்டட் ஆஃப்டர் 2007. ஏன்னா இப்போ அப் டு 2007 வரைக்கும் பார்த்துட்டோமா, ஆஃப்டர் 2007 டு நம்மளுக்கு இங்க என்ன அப் டூல எது வரைக்கும் இருக்கு, 2009 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா, 2007 to 2009. இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ரெண்டா பிரியுது, ஆஃப்டர் பிஃபோர்னு. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் என்ன எடுத்துக்கிறது, பிஃபோர் 2007 இருந்தா நான் என்ன எடுத்துக்கிறது, ஆஃப்டர் 2007 to 2009 இருந்தா நான் என்ன எடுத்துக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ பிஃபோர் 2007 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணுமா, ஆக்சுவல் காஸ்ட், ஆக்சுவலா எவ்வளவு காஸ்டோ அதை எடுத்துக்கணுமா, ஆக்சுவல் காஸ்ட். இதுல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் இதை நான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கான். பட் இந்த கேஸ்ல வரும்போது ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுவார் இல்லையா, நம்ம எக்ஸசைஸ்னு ஒண்ணு பார்த்தோம். யாரோ என்கிட்ட டவுட் கேட்டீங்க சேலரி படிக்கும் போது, ஆனா ஏன் நாங்க வந்து எக்ஸசைஸ்டு ரேட் வந்து நம்ம எடுக்கிறோம், மார்க்கெட் வேல்யூ ஏன் நான் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரி யாரோ என்கிட்ட டவுட் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சேலரிஸ் படிக்கும் போது. மேபி அது உங்களுக்கு ரிமெம்பர் ஆகுதான்னு தெரியல. அதுதான் இங்க சொல்லியிருக்கான். 2007 to 9 இருக்கு அப்படின்னா வேல்யூ ஆஃப் அசெட் ரேட் ஆஃப் விச் ஆப்ஷன் வெஸ்ட் பை த எம்ப்ளாயி. ஆப்ஷன்
வெஸ்ட் பை எம்ப்ளாய் வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்க இங்க சூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு போடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்றது நெக்ஸ்ட் லாங் டர்மா ஷார்ட் டர்மா கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு வேலையை கொடுத்துருவீங்க. இப்போ புரிஞ்சுதா எங்க இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொத்தமா புரிஞ்சுதா? அப் டு 2008 பட் நாட் இன்க்ளூட் 1999 2000 இன்க்ளூட் ஆகாது. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல சேலரி கீழே எதுவும் வராது. கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதுன்னா எம்ப்ளாய் ஃபர்தரா ட்ரான்ஸ்ஃபர் ஆனா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது புரிஞ்சுதா? என்னடா நேரம் காட்சி அளிக்கிறீங்க? சரி ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? அடுத்து ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகேவா? எழுதிக்கங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இது எக்ஸசைஸ் இஸ் நத்திங். அந்த எக்ஸசைஸ் பண்ற பீரியட் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ற பீரியட் தான். இப்போ மேல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இது வந்து சேலரி கீழே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ அடுத்து என்னன்னா tax treatment under the head capital gain when such asset are transferred by employee by gift or irrevocable trust. இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டாருன்னு பார்த்தோம். யாரு? எம்ப்ளாயி வந்து வித்துட்டு இருந்தா என்னன்னு பார்த்தோம். இந்த இடத்துல சேல் கன்சிடரேஷன் வந்து எம்ப்ளாயி வந்து ஃபர்தரா வித்திருந்தா டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் சோல்டு பை எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன பார்க்கறோம்னா ஒரு சோல்டு எல்லாம் பண்ணல, கிஃப்டாவோ இரவக்கபிளாவோ கொடுக்குறாரு. இரவக்கபிள்னா என்ன? திரும்ப பெற முடியாத மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாரு. இரவக்கல் ட்ரஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரவக்கபிள்னா என்ன, இரவக்கபிள்னா என்னன்னு ஒரு மூவி எக்ஸாம்பிள் வச்சுலாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ கிஃப்டா கொடுக்குறாரு அந்த ஷேரை. அப்போ எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் என்னவா? மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கணுமா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட் ஆஸ் ஆன் ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஃப் ஷேர் ஆர் அது சேம் தான். மேல பார்த்தோம் இல்லையா? 2007க்கு பிஃபோர் அலர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன, 2007 டு 2009 அலர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? அது சேம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது வரைக்கும்? ஸோ அப் டு திஸ் இது முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு இந்த 2008 டு 9 பட் நாட் இன்க்ளூட் 1999. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஃப் சச் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் இன் 1999 டு 2000 ஆர் ஆன் ஆர் ஆஃப்டர் 2009. அடுத்த ஹெட்டிங் இது. அடுத்த ஹெட்டிங் நல்லா பாருங்க. அடுத்த ஹெட்டிங் செகண்ட் ஹெட்டிங். மேல எந்தெந்த வருஷம் எல்லாம் கவர் ஆகலையோ அந்தந்த வருஷத்துக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ண போறோம்? டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்டர் சேலரி. FME on the date of exercise minus cost of which offered by employee treated as perquisites. நம்ம salary பார்த்தோம் இல்லையா? சேலரியில எப்படி perquisites கால்குலேட் பண்ணோம், அது இங்க அப்ளிகபிள் ஆகும். சேலரியில perquisites பார்த்தோம் இல்லையா? perquisites ஸ்பெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டு perquisites டாக்ஸபிள் பண்ணோம் இல்லையா? அது அப்படியே இங்க டாக்ஸபிள் ஆகும், அப்படியே வரும். விச் மீன்ஸ் சேலரி கீழே தான். இங்க பாருங்க ட்ரீட்மெண்ட் அண்டர் த ஹெட் சேலரி கீழே தான். எந்த வருஷத்துக்கு? இந்த வருஷத்துக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2009க்கும் தான். ஓகேவா? அடுத்து ஏன் இந்த வருஷம் கொடுத்துருக்கான் அப்படின்னா இண்டெக்ஸேஷன் அப்படின்றது இந்த வருஷத்துல இருந்து அவைலபிள் ஆச்சுல 1999 to 00 which means before 2001 தான். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் கிவிங் திஸ் பிகாஸ் இது இந்த ஒரு வருஷத்தை மட்டும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பான். பட் என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா மைட் பி இண்டெக்ஸேஷன் இதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு வருஷத்தை அப்படி கன்சிடர் பண்ணிருக்கான். ஏன்னா பிஃபோரா இருக்கிறது அவன் பெருசா நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி சம்திங். ஆனா நாங்க ஏதோ ஒரு பேட்ச்ல வந்து இது எதுக்குன்னு நாங்க தேடி பார்த்தோம். இன்ஃபிளேஷன் ஒரு காரணம், இன்னொன்னு அவனுங்க தேடி பார்த்து என்கிட்ட சொன்னானுங்க ஆனா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சம் ரீசன் இந்த ஒரு வருஷத்தை மட்டும் அது உள்ள அவனுங்க வச்சிருக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்டர் கேபிட்டல் கெயின். இப்போ கேபிட்டல் கெயின் கீழே எப்படி டாக்ஸபிள் ஆக போகுது அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஸ்வல். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும் அந்த ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணும்போது. ஏன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும்? மேல ஆல்ரெடி இதுல தான் நம்ம வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூல தான் வந்து கால்குலேட் பண்ணி டாக்ஸ் கட்டிட்டோம். ஸோ அங்க டாக்ஸ் கட்டினதுனால மறுபடியும் இங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும். அந்த அசட்டோட வேல்யூ அந்த ஷேரோட வேல்யூ எல்லாம் எடுக்கக்கூடாது மேல பார்த்த மாதிரி. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே, அடுத்து இந்த கேஸையே அவர் சோல்டு பண்ணாம கிஃப்டா கொடுத்துருந்தாருன்னா என்ன அப்படின்னு மறுபடியும் கீழே கொடுத்துருக்கான். சேல் கன்சிடரேஷன் என்ன? மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சேம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு.
முடிஞ்சுடா. ஸோ இப்போ அதான் உங்க புக்ல இப்படி கொடுத்துருப்பான். இப்போ போயிட்டு உங்க புக்ல பொறுமையா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்படியே சும்மா சுத்த விட்டுருப்பான், சுத்தி சுத்தி அடிப்பேன். ஓகே, ஸோ நத்திங் வில் பி சேஞ்ச்டு, எவ்ரிதிங் இஸ் த சேம் பாயிண்ட். எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே அங்க கொடுத்துருக்கிறது தான். நாங்க அங்க இப்படி போட்டிருக்கோம் இல்லையா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல, இதே தான் அவன் உங்க புக்ல அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? கோ த்ரூ பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேமா தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்கு. நாங்க என்னென்ன சொன்னா நான் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே கொடுத்துருக்கான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாத்துட்டீங்களா? எங்கேயாவது மாறின மாதிரி ஏதாவது ஃபீல் தெரியுதா? ஓகே, அதுக்கு நீ இப்பயே உட்காந்து படிக்க கூடாது. நான் முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு உட்காந்து பாடிங்க, தனியா செப்பரேட்டா பாருங்க. இதையும் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து படிங்க. ஒன்றும் இல்லடா, ஈஸி தான், பார்க்க தான் அப்படியே பெருசு பெருசாக கொடுத்துருக்கான். படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் அப்படியே இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. ஓகேவா? கோயிங் ஃபார்வர்ட் சம் போடுவோமா? சம் போட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் நம்பரே கொடுக்காம டேரக்டா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பின்னாடி இருக்கா என்ன? இல்லஸ்ட்ரேஷன் 91A தெரியும். ஏன் பின்னாடி இருக்கான்னு நான் செக் பண்ண வந்தேன் அப்படின்னா, அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம்னு நினைக்கிறேன், இன்டர்மீடியட் தான். ஓகே, இன்டர்மீடியட் காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம்ல வந்து ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு குரூப் ஒன்னுக்கு வரும், அது ரீகன்சில் ஸ்டேட்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்ல வரும். ஸோ ரீகன்சில் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ரீகன்சைல் பண்றது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி ரீகன்சைல் பண்ணுமா, காஸ்ட் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி ரீகன்சைல் பண்ணுமான்றது அவன் கொடுப்பான். ஓகேவா? அவன் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து எப்பவுமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி என்னோட அசம்ஷன் படி எடுத்துருவேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன். கொஸ்டின் வந்து இங்கே முடிஞ்சிச்சு, நான் வந்து தேடுறேன். ஓகே, கொஸ்டின் பேப்பர் தேடுறேன். இங்க வந்து ப்ளீஸ் டேர்ன் இருக்கும், பின்னாடி திருப்புற மாதிரி இருக்கும். இங்க கொஸ்டின் முடிஞ்சிச்சு, அவன் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ், இது ஒரே லைன் தான் கொடுத்துருந்தானா, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இல்லையா, இந்த மாதிரி தான் கொடுக்கணும், கொடுத்துருந்தா. ஓகேவா? நான் வந்து தேடுறேன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், எனக்கு கொஸ்டின் பேப்பர் திருப்பணுன்ற ஐடியாவே வரல பக்கத்துல. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வச்சு போடணுமா, காஸ்ட் அக்கௌண்ட் வச்சு போடணுமா, இன்னும் கொடுக்கவே இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு அசம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரீசன்னா நம்ம படிக்கும் போதே அப்படிதானே படிச்சோம். ஓகே, நான் படிக்கும் போதே அப்படிதான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அசம்ஷன் இருக்குல்ல. ஸோ ஓகே, ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ஐ அஸ்யூம் த ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐ வில் ரீகன்சில் திஸ் அப்படின்ற மாதிரி, லைக் நான் ஒரு நோட்டை போட்டு பெருசா நான் பாட்டு சம் போட ஆரம்பிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா பின்னாடி திருப்பினா தெரியுது, பின்னாடி வந்து இங்கடா இப்படி கொடுத்துருக்காண்டா அநியாயத்துக்கு. இங்க இந்த இடத்துல இவ்வளவுதான் அந்த லைனு கொடுத்துட்டு, இந்த இடத்துல அடுத்த சம் தேர்ட் பி அப்படின்னு இப்படி கொடுத்துட்டாண்டா. இந்த ஒரு லைனு கீழே அப்படி கொடுத்துட்டாண்டா. எனக்கு வந்து இதுதான் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நான் கொஸ்டின் பேப்பர் திருப்பும் போது பார்த்தா அந்த இடத்துல வந்து முடிஞ்சிட்டு போனதை எடுத்துட்டு வந்து பின்னாடி கொடுத்துருந்தான், ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்டிங் வச்சு போடுங்க அப்படின்னு. வெளியே வந்த உடனே முடிச்சு விட்டா போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யார் யாருக்கோ மெசேஜ் பண்றேன், சாப்டருக்கு மெசேஜ் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஐடி ஒன்று இருக்கு அதுக்கு மெசேஜ் பண்றேன். அதுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நான் ரீகன்சைல் வந்து இப்படி கேட்டிருக்காங்க, ஆனா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப் மார்க் கண்டிப்பா வரும். இன்கேஸ் நல்லா அவங்க கஷ்டம் பண்ணாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஆஃப் மார்க்காச்சும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் தானே காஸ்ட் அக்கௌண்ட் எக்ஸாம், எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கிறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப் மார்க் வரும்னு சொன்னோன்னே தான் ஓகே கொஞ்சம் அப்படி நிம்மதியா. இங்க பாரு, நம்ம படிக்கும் போது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 91A நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா? கீழே தானே இருக்கு, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியன் மட்டும் தானே இருக்கு. நான் பாட்டு பின்னாடி திருப்பிட்டேன். இதே மாதிரிதான் கொஸ்டின் பேப்பர்லேயே தப்பு பண்ணேன். ஓகே, இந்த மாதிரிலாம் நடக்கும் எக்ஸாம்ல. அந்த மாதிரிலாம் எழுதிட்டு வந்து அது ஃபுல் மார்க் போட்டானா ஆஃப் மார்க் போட்டானா எனக்கு தெரியல, மேபி ஆஃப் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் பேப்பரை கரெக்டா படிங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனல் வரும்போது தான் ஒரு 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 நம்பர் விடாம பார்ப்பேன் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர்ல, எங்க என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அப்படியே சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பேன். ஓகே, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். வெளியே வந்துட்டு அழுவாத குறை. ஓகே, இதுக்கும் எதையும் சொல்ல வந்தேன். இல்லஸ்ட்ரேஷன் போடலாம் இல்லையா? எல்லாம் யோசிக்கிறானுங்கடா, நீ பண்ணதெல்லாம் நாங்க கேட்கல, கம்முன்னு இல்லஸ்ட்ரேஷன் போடு அப்படின்றானுங்க. உன் பொண்டாட்டி ஒண்ணு செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் கேட்கல அன்னைக்கு. மதியம் மாமா உன் காதல என்ன ஓதுனார் அதை மட்டும் சொல்லு. அந்த மாதிரி. டி லிமிடெட் கிராண்ட்ஸ் ஆப்ஷன் டு இட்ஸ் எம்ப்ளாயி ரஜத். ஓகே, டி லிமிடெட் வந்து ஆப்ஷனை கிராண்ட் பண்றாங்க அவரோட எம்ப்ளாய்க்கு, ரஜத் அவர் பேர். ஓகே, ஆன் 1st April 2019.
எப்போ இந்த ஆப்ஷன் allocate பண்றாங்க 2019ல to apply for 100 shares of the company 100 shares of the company for making available rights in the intellectual property to the employer company as a predetermined price of 150 per share. ஓகே, அவனுக்கு வந்து 150 ரூபா ப்ரீடிட்டர்மைன் பிரைஸ்ல அவங்களோட அது ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க, 100 ஷேர்ஸுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. எப்பனா 2019லயே 150 ருபீஸ்க்கு. வித் த டேட் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் த ஆப்ஷன் பீங் 2021ல நீங்க விஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸைஸ் பீரியட், அதாவது 2019ல அலோகேட் பண்றானுங்க. ஆனா நீங்க எப்ப எடுக்க முடியும்னு சொல்லிட்டானுங்க, 2021ல தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டானுங்க. எடுக்க முடியும்னா அந்த வருஷத்தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க அதுக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. சொல்லிட்டு எக்ஸைஸ் பீரியட் எப்ப சொல்லிட்டானுங்க, 2021 டு 2024 இந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த ஆப்ஷன் எடுக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பிரி ஆயிடும். ஓகே, மிஸ்டர் ரஜித் அதை எப்போ ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்றாரு அப்படின்னா 2023ல எக்ஸைஸ் பண்றாரு. அந்த ஷேர்ஸ் ஆர் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் டு 13th ஜூன் தான். 2023 மேல பண்றாரு, ஜூன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2023-24 ப்ரீவியஸ் இல்லை தான் விழுகுது. ஓகேவா? ஸோ அதுக்கான மார்க்கெட் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கான். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதுல இன்னொன்று என்னன்னா, எல்லாமே 2008க்கு அப்புறம் நடந்திருக்கு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஆஃப்டர் 2008 தான். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கான், அந்தந்த டேட்கான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. On 13/12/2023, Mr. Rashid gifted 25 shares to his brother and sold balance shares market value 2180 per share. ஓகேவா? ஸோ 20 ஷேர் அவரோட பிரதருக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு, பிளஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80 ஷேரை 2180 per share மார்க்கெட் வேல்யூக்கு வித்திருக்காரு. ஸோ இப்போ அவர் கையில பர்ச்சேஸ் எப்படி கால்குலேட் ஆகும், கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அசஸ்மெண்ட் 24-25, அப்போ ப்ரீவியஸ் இயர் 2023-24. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு என்னன்னா, ஆஃப்டர் 2008னா ஆப்வியஸா என்ன நடக்கும், பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுவோம் ஆஸ் பர் சேலரி படி. ஓகேவா? ஸோ அதை தான் இங்க பண்ணியிருக்கான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை கால்குலேட் பண்ணிருப்பான். பர்ச்சேஸ் கால்குலேட் பண்றான் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணிருப்பான், அவர் எக்ஸைஸ் பண்ணும்போது என்ன டேட்ல எக்ஸைஸ் பண்ணாரு, சாரி அந்த ஆப்ஷன் வெஸ்ட் பண்ணாரு, 31st May 2023. 31st May 2023 ஓட மார்க்கெட் வேல்யூ என்ன, திஸ் இஸ் த மார்க்கெட் வேல்யூ. ஸோ 1250 into 100, அதுல இருந்து நம்ம எவ்வளவு லெஸ் பண்ணோம், ப்ரீடிட்டர்மைன் பிரைஸ் லெஸ் பண்ணோமா, 150 into 100 இவ்வளவு தானே அவர் கட்டிருப்பாரு. இதை மைனஸ் பண்ணோம்னா வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு தெரிஞ்சிருமா, 1,10,000 டாக்ஸபிள் பர்ச்சேஸ், விச் மீன்ஸ் அவரோட சேலரியில ஆட் ஆயிடும் டாக்ஸபிள் பர்க். கரெக்டா? அடுத்து கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணோம். கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்றோம் அப்படின்னா கிஃப்டா கொடுத்ததையும் என்னன்னு தான் கன்சிடர் பண்ணோம். கிஃப்ட்டுக்குமே என்ன பார்த்தோம், மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும்னு பார்த்தோம். கரெக்டா? நல்லா நோட் பண்ணுங்க. கிஃப்ட் வந்துச்சுன்னா 2008க்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், கிஃப்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட். ஓகேவா? அங்க என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, கொஸ்டின் படிக்கும் போதே நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் சேல் பண்ணதே மார்க்கெட் வேல்யூ தான் சேல் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம், அந்த 2180 அப்படின்றது. ஸோ அப்போ கிஃப்டையும் இது கூட சேர்த்துக்கணும், அந்த 80 + 20 கிஃப்டையும் சேர்த்து தான் அவர் கையில டாக்ஸபிள் பண்ணும். ஈவன் கிஃப்ட் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ் த்ரூ ESOP ஷல் பி கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதையும் அது கூட சேர்த்துடணும், ஏன்னா மார்க்கெட் வேல்யூ தான் வித்திருக்காரு. இன்கேஸ் அவர் சேல் கன்சிடரேஷன் வேற எதனா வச்சிருந்தாருன்னா அப்போ கிஃப்ட்டுக்கு தனியா நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், கால்குலேட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மார்க்கெட் வேல்யூ கொடுத்ததுனால நம்ம டைரக்டா 2180 into 100 போட்டு 2,18,000 போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், கிடையாது. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அட் த டேட் ஆஃப் எக்ஸசைஸ், விச் மீன்ஸ் இங்க நம்ம போட்டிருப்போம் இல்லையா 1,25,000, அதுதான் இங்க போட்டிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி 1,25,000 நான் டாக்ஸ் கட்டிட்டேன், அதனால அதை நான் இங்க மைனஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இப்படியும் படிக்கலாம். ஆஸ் பர் ப்ரொவிஷன் படி போனீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து வெஸ்ட் பண்ற டைம்ல என்ன மார்க்கெட் வேல்யூ அதை எடுக்கணும் அப்படின்றது ப்ரொவிஷன். அதர்வைஸ் நான் ஆல்ரெடி இந்த இடத்துல 1,25,000 டாக்ஸபிள் பண்ணிட்டேன், அதனால நான் அதை மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்க இந்த 1,25,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 93,000 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டா சார்? இது புரிஞ்சுங்க. டன், குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ப்ரொவிஷன் புதுசா ஆட் இருக்கு. கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் மார்க்கெட் லிங்க்டு டிபென்சர் MLD அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் லிங்க்டு டிபென்சர் அப்படின்னும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது ஆக்டிவிட்டி பண்றவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போய் டிபென்சர்ல இன்வெஸ்ட் பண்ற மார்க்கெட் லிங்க்டு வந்து டிபென்சர் ரிலேட்டடா இருக்கு. இப்போ ஷேர்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம், லைக் அந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டிபென்சர்ல அவங்க லிங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ எப்படி கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் ஆகும், வேர் கேபிட்டல் அசெட் பீயிங் யூனிட் ஆஃப் யூனிட். ஓகே,
யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2023. ஸோ 2023க்கு அப்புறம் தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் அப்பதான் கொண்டு வந்திருக்கான், புதுசா இருக்கு. பழைய புக்ல இது கிடையாது, போன அட்டம்ப்ட்ல கூட இது கிடையாது. ஓகே, 2023 மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேபிட்டல் கெயின் ஷல் பி கம்ப்யூட்டட் அஸ் அண்டர். எப்படி கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? விச் மீன்ஸ் அந்த லிங்க் பண்ணிருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிட்டு டிபெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன, அப்போ அது ஃபர்தரா நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அப்போ கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகுன்றதா இங்க கொடுத்துருக்கான். Full value of consideration received are occurring on transfer of redemption or maturity of such debenture or unit. நீங்க வந்து ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, லைக் ரிடம்ஷன் பண்றது சரி, மெச்சூரிட்டி டைமும் சரி, அது டிபெஞ்சரா இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, ஃபுல் வேல்யூ என்ன, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே எக்ஸ்பென்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கும், ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி. ஆனா எஸ்டிடி நாட் அலோடட். எஸ்டிடி இஸ் நத்திங், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகே, ஸோ அது 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 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, எஸ்டிடி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஆப்வியஸா வாங்குவாங்க. ஓகேவா? செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு எஸ்டிடின்னு ஒன்று பே பண்ணுவோம். அது நான் இன்னும் பின்னாடி வரும், நான் சொல்றேன். 112 அது படிக்கும்போது நம்ம படிப்போம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எதுக்கு வருதுன்னு. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் செட் கன்சிடரேஷன், அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோம். டிபெஞ்சர் ஆர் யூனிட் நார்மலா தான் இருக்கு, வேற எதுவும் பெருசா எனக்கு தெரியலையே. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து irrespective ஆஃப் த பீரியட் ஹோல்டிங், இது என்னவா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஏன்னா டிபெஞ்சருக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாதுல்ல, நோ இண்டெக்ஸ் பெனிஃபிட். கரெக்டா? ஸோ அது இல்லாதனால அது லாங் டேர்மாவே இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை ஷார்ட் டேர்ம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். டாக்ஸ் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், நோ டிடக்ஷன் ஷல் பி அலோடட் இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஸ்டிடி. அதுதான் நாங்கள் முதலே பார்த்துட்டோமே, அப்புறம் இதுக்கு மறுபடியும் சொல்றேன். அதுக்கு அடுத்து ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி பே பண்ணக்கூடாது, அது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். பிளஸ் சச் கெயின் ஷல் பி டாக்ஸபிள் ஆஸ் ரெகுலர் ரேட். ஓகே, அவங்க எவ்வளவு ரெகுலரா ரேட் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அது படி தான் டாக்ஸபிள் ஆகும். விச் மீன்ஸ் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படி வந்து இது ஆகுதோ அது மாதிரி தான் ஆகும். மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர் மீன்ஸ், அது மீனிங் என்ன நீங்க கொடுத்துருக்காங்கப்பா. செக்யூரிட்டி பை வாட் எவர் நேம் கால் விச் ஹாஸ் அண்டர்லைங் பிரின்சிபல் காம்போனன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டெப்ட் செக்யூரிட்டி and where the returns are linked to market returns on other underlying securities indicates என்ன சொல்லியிருக்கான், and where the returns are linked to market. ஓகே, ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் எல்லாமே எதை லிங்க் பண்ணியிருக்கான், மார்க்கெட்டை லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னா on other underlying securities or indices and include any security classified or regular as a market linked debenture by the SEBI. Lessons, டிபெஞ்சர் இருக்கு அப்படின்னா காமனா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபெஞ்சர் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம காமனா ரிசீவ் பண்ற ஒரு ஃபேக்டர். பிரின்சிபல், இது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பிரின்சிபல் செக்யூரிட்டி எது, இன்ட்ரெஸ்ட்டுக்கான பிரின்சிபல் செக்யூரிட்டினா டிபெஞ்சர் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கேஸ்ல மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வருமா, விச் மீன்ஸ் அதுல கிடைக்கிற ரிட்டர்ன் எதை பேஸ் பண்ணி, எது கூட லிங்க்ல இருக்குமா, மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கூட லிங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். டைரக்டா இன்ட்ரெஸ்ட்னு தர மாட்டோம், இந்த மாதிரி அதுல இருந்து கிடைக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் ஆர் லிங்க்டு டு த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆன் அதர் அண்டர்லைங் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? இல்லைன்னா வேற ஏதாவது செக்யூரிட்டிஸ் கூட அது கூட லிங்க்ல இருக்கும். ஓகே, இன்க்ளூட்ஸ், அதுல எது இன்க்ளூட்ஸ் அண்ட் இன்க்ளூட் எனி செக்யூரிட்டி கிளாசிஃபைட் ஆர் ரெகுலர் ஆஸ் த மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர் பை தி செபி. செபியால அதை கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இதுக்கு அண்டர்ல இந்த அண்டர்லைங்ல வருது அப்படின்னா தென் இந்த ரிட்டர்ன் வந்து மார்க்கெட் ரிட்டர்னை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்னா பிக்ஸடா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாண்டா, உங்களுக்கு 12% அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். பட் இந்த டைம்ல மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுல மார்க்கெட் ரிட்டர்ன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகும், ஃபிக்ஸ்டு இல்ல, ஃபிளக்சுவேட் ஆகும். ஓகேவா? ஃபிளக்சுவேட் ஆகும்போது அப்போ கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் புதுசா ஆட் ஆயிருக்கு. ஓகே, சோ அதுதான் சொல்லியிருக்கான். இப்போ அடுத்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் மீன்ஸ், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது காமனான வேர்ட். ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்தா தான் இந்த மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர் வரப்போகுது. அப்போ ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பை வாட் எவர் நேம் கால் வேர் நோ மோர் தென் 35% ஆஃப் த டோட்டல் ப்ரொசீட் இஸ் இன்வெஸ்டட் இன் த ஈக்விட்டி. அவங்க ஓவராலா ஒன்னு கலெக்ட் பண்ணுவாங்களே ஒரு மணி, அதுல வந்து 35% மேல ஈக்விட்டிக்குள்ள இருக்கக்கூடாது. 35 இருக்கலாம், அதுக்கு மேல ஈக்விட்டியில பண்ணிருக்க கூடாது. பண்ணல அப்படின்னா then that will be considered as specified mutual fund, அந்த கிரைட்டீரியா. அடுத்து ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி,
The percentage of equity shareholders held in respect of specified mutual fund shall be computed with reference of annual average of the daily closing figure. Closing figure வச்சு தான் நீங்க வந்து ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஆனா இது 35% நீங்க சொல்லிட்டீங்க, நான் எப்படி 35% தானே கன்ஃபார்ம் பண்றது? தினமும் ஆவரேஜ் வேல்யூ, ஆனுவல் ஆவரேஜ் வேல்யூ, க்ளோசிங் ஃபிகரை எடுத்து 35% ஈக்விட்டியில கரெக்டா இருக்கா, மெயின்டைன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கா நீங்க செக் பண்ணுவீங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? இது செக் பண்ணி இது ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டா இல்ல நார்மலா மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ திஸ் ஆர் த ப்ரொவிஷன் ஃபார் மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா சார்? ஓகேண்ணா. டன். அடுத்து இருக்கிறது ஐயோ அடுத்து இருக்கிறது 50. எங்க சொன்னேன் 50C நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் படிக்கும் போது நான் சொன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வரும். அந்த 2001 பிஃபோரா வாங்கியிருந்தோம்னா விச் ஹையர் எடுப்போம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். டிமர்ஜர், அமால்கமேஷன் இதெல்லாம் உங்க புக்ல இருந்து எடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? என்ன காரணம்னா இதெல்லாம் ஃபைனல்ல இருக்கு, டிமர்ஜர் அமால்கமேஷன், அதனால அது இன்டர்ல இருந்து தூக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த நான் ரெசிடென்ட் கேபிட்டல் கெயின் ரைஸ் அதுவும் ஃபைனல்ல இருக்கு, அதையும் தூக்கிட்டு இருக்கான். ஸோ உங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க படிக்கும் போது ஒரு சிலதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. அப்புறம் ஸ்லம் சேலும் தூக்கிட்டான். பட் ஸ்லம் சேல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, டிமர்ஜர் கம்பெனி ஓகே, பிரசிடென்ட் நான் பிரசிடென்ட் ஓகே, ஸ்லம் சேல் ஓகே ஓகே. ஓகே, இங்க இருந்து படிக்கணும். அடுத்து valuation of consideration in case of land or building or both. ஓகேவா? ஸோ உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் போனீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா இதுக்கு வந்துருங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபைனல்ல இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால அதை இன்டர்மீடியட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஃபைனலா படிக்கும் போது எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு, ஏன்னா நாங்க இன்டர்ல படிச்சுன்றதுனால. பட் இப்போதைக்கு உங்களுக்கு அது புக்லேயே இல்லைன்ற போது they don't ask. அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம வேல்யூவேஷன் பண்ண போறோம், வேல்யூவேட் பண்றது. ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம ஒன்று பார்த்தோம். 2001 பிஃபோர் வாங்கி தான் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்து, அதுக்கு ஒரு செக்ஷன் ஒன்று கொடுத்து, 50C ஒரு செக்ஷன் ஒன்று கொடுத்து அதை நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றதே இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட், கேபிட்டல் அசெட் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்ன? வேல்யூ அடாப்டர் ஆர் அசஸ்ட் ஆர் அசசபிள் பை த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ authority exist 110% of the actual consideration. ஓகேவா? இது என்ன 110% of the actual consideration? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. ஒன்றும் இல்லை, சம் பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரொவிஷன் படிப்போம். See this provision illustrative. இந்த சம் பார்த்ததுக்கு அப்புறமா போயிட்டு அந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மிஸ்டர் ராஜ் as a self occupied house property acquired 10 months ago. 10 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 5 lakhs வாங்கியிருக்காரு. He sold such property for 6 lakhs to ராஜ்ஸ்ரீ. ஓகேவா? ஸோ 5 லட்சத்துக்கு வாங்கி 6 லட்சத்துக்கு ராஜ்ஸ்ரீக்கு வித்திருக்காரு. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி 10 மாசத்துல வித்திருக்காரு அப்படின்னா அவ்வளவு வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு டவுட், கவர்மெண்ட்டுக்கு ஒரு டவுட். ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 2 கேஸ் கொடுக்குது. இந்த 2 கேஸ்ல அது எப்படி மாறுது, அதோட ஆன்சர் எப்படி மாறுது அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வச்சு பார்க்க சொல்றாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அத்தாரிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லிவிங் ஸ்டாம்ப் டியூட்டி அடாப்டட் வேல்யூ 6,25,000. SDV 6,25,000 இருந்தா என்ன, SDV 6,75,000 இருந்தா என்ன, இந்த மாதிரி 2 ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கொடுத்துட்டு உங்க ஆன்சர் எப்படி மாறும்? அதாவது SDV 6,50,000, SDV 6,75,000, 6,25,000, 6,75,000 இந்த மாதிரி 2 SDV இருந்தா உங்க ஆன்சர் எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் நான் கேஸ் ஏ எடுக்கிறேன். கேஸ் ஏல வந்து நம்மளால ஆக்சுவல் கன்சிடரேஷன் எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 6 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஸ்டாம்ப் டியூட்டி நம்மளுக்கு எவ்வளோ? 6,25,000. இப்போ இந்த 110 ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவல் கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காரு? 6 lakhs பிளஸ் 10% எவ்வளவு வருது? 6,60,000. 6,60,000. இதுதான் அந்த 110%. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த 6,60,000
ஃபர்ஸ்ட் கேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6,60,000 6,25,000 நான் கம்பேர் பண்ணும். 6,25,000 விச் எவர் இஸ், அதாவது என்னோட ஆக்சுவல் கன்சிடரேஷன் இப்போ 6 lakhs இல்ல, இதுதான் என்னோட ஆக்சுவல் கன்சிடரேஷன். விச் மீன்ஸ் 6,60,000 தான் இப்போ என்னோட ஆக்சுவல் கன்சிடரேஷன். ஆஸ் பர் மை அசம்ஷன், ஆஸ் பர் திஸ் ரூல், என்னோட ஆக்சுவல் கன்சிடரேஷன் இப்போ 6,60,000. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 6,25,000 தான். விச் எவர் இஸ் ஹையர், 6,60,000 இஸ் ஹையர். அப்போ நான் இந்த இடத்துல 6,60,000 சூஸ் பண்ணிட்டு, ஆனா இங்க போடும்போது 6 lakhs தான் போடுவேன். இது எப்படின்னா, நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது வேகன்சினால கம்மியாச்சுன்னா மறுபடியும் அதே அமௌண்ட் எடுத்து போடுவோம் இல்லையா, இதனாலதான் இது கம்மியா இருக்குன்னு. அதே சேம் கான்செப்ட் மாதிரியே தான். சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 6,60,000 தான் எனக்கு ஹையர் ஆஸ் பர் மை அசம்ஷன். அதனால நான் இந்த இடத்துல என்ன எடுத்துப்பேன்னா 6 lakhs எடுத்துப்பேன். 6 lakhs நான் இங்க எடுத்துட்டு அடுத்து என்ன மைனஸ் பண்ணுவேன், நான் வாங்கின வேல்யூ மைனஸ் பண்ணுவேன். 5 lakhs மைனஸ் பண்ணிட்டு டேரக்டா 1 lakh ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல காமிச்சிருவேன். ஆச்சா, இது கேஸ் 1. இப்போ கேஸ் 2 போகும். கேஸ் 1 நான் போட்டேன். இப்போ அடுத்து கேஸ் 2 போகும். கேஸ் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா அதே சேம். இங்க என்ன மாறும் அப்படின்னா 6,60,000 ஆர் 6,75,000 ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மாறுது. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் ஹையர், 6,75,000 தான் ஹையர். அப்போ டைரக்டா நான் என்ன பண்ணுவேன்னா 6,75,000 எடுத்து போட்டுப்பேன். 6,75,000 மைனஸ் 1 lakh. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு கட்டுவேன் அப்படின்னா 75,000 நான் டாக்ஸ் கட்டுவேன். புரிஞ்சுதா? அந்த 110 ப்ரொவிஷன் ஏன் புரிஞ்சுதா? ஓகேயா? அவ்வளவுதான், முடிஞ்ச இருந்துச்சு எல்லாமே. இப்ப நீங்க போயிட்டு கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டவுட் இருக்கா? ஓகேண்ணா. பாலா, ஓகே. கேட்கல பாலா, எனக்கு ஆக்சுவலா விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது. நீங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் கேக்குது. கேக்குது கேக்குது. புரிஞ்சுதுண்ணா எனக்கு. ஓகே டன். சோ பர்ஃபெக்டா பாத்துக்கங்க. பார்த்துட்டு இந்த 110 எதுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்றத நோட் பண்ணுங்க. இந்த 110 பேஸ் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க இந்த 6,60,000 எடுத்து போட்டீங்கன்னா தப்பாயிரும். 6 லட்சம் தான் போடணும் ஆக்சுவல் கன்சிடரேஷன். அதாவது அவன் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றான். ஆக்சுவல் கன்சிடரேஷன்ல 110 போட்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அதுக்குள்ள இருந்தா ஓகே அக்செப்டட். விச் மீன்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது அந்த வேல்யூக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டி இருந்தா அக்செப்டட். அதர்வைஸ் அதை விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அப்ப நீ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்லயே கொடுத்துருப்பான். நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் படிச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டேரக்டா சம்ம பார்த்துட்டு இந்த கண்டிஷனை படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? சோ அடுத்து வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டு த வேல்யூவேஷன் ஆஃபீஸர். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போகும்போது தான் எனக்கு செம காமெடியா இருக்கும். என்னன்னா, ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். ரெஃபரன்ஸ் டு த வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னு கொடுத்துட்டு தலைவன் என்ன பண்ணுவான்னா விவோ கிட்ட போவான். விவோ கிட்ட போகும்போது அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க என் லேண்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் போகுது. ஆனா எனக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் தான் வருது. சோ எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 லட்சம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விவோ கிட்ட போயிட்டு மனு கொடுப்பான். சோ அப்படி கொடுக்கும்போது விவோ வருவாரு. அந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூஷன் ஆஃபீஸர் வந்து வேல்யூட் பண்றதுக்கு வருவாரு. அந்த லேண்டோட மதிப்பு உண்மையாவே அவ்வளவுதானா அப்படின்னு மதிப்பிடுறதுக்கு வருவாரு. அப்படி மதிப்பிடுறதுக்கு வரும்போது ஒண்ணு, யா அப்கோர்ஸ் 2 ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. என்னென்ன ஆப்ஷன் சொல்லலாம்? ஒண்ணு வந்து ஆமாப்பா 10 லட்சம் போகும்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவர் வந்து பார்த்துட்டு உன் லேண்ட் இருக்கிறது எங்கோ பின்னாடி போய் இருக்கு, அது வேற இண்டஸ்ட்ரீஸ் வேற இங்க நிறைய இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கழுவுலாம் உன் லேண்ட்ல தான் வந்து விழுகுது, அதனால உன் லேண்டோட தன்மையே போயிடுச்சு, அது 8 லட்சத்துக்கு இல்ல 5 லட்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னு விவோ அவரோட ஆஃபரை மாத்தலாம். லெசன்ஸ் அவர் வந்து செக் பண்ணிட்டு அது 8 லட்சத்துக்கு கூட போக கூடாது, அது 5 லட்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு போவாரு. ஓகேவா? சோ இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விவோ கொடுத்தாரு அப்படின்னா அந்த அசஸ் எதை சூஸ் பண்ணுவாரு? விவோ சொன்னதை சூஸ் பண்ணுவாரு. ஓகே, விவோ சொன்னது அக்செப்டட். இந்த ஆப்ஷன் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அசசி எதை சொல்றத சூஸ் பண்ணுவார் அப்படின்னா இல்ல இது வேணாம் நான் இந்த 8 லட்சத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு அசசி எதை வச்சாரோ அதுவே அவர் சூஸ் பண்ணிப்பாரு. ஓகேவா? ஆப்ஷன் 2 ஆப்ஷன் புரியுதா? இந்த 2 ஆப்ஷன்ல வந்து விவோ சொன்னதை எப்போ சூஸ் பண்றான், அவன் சொன்னதை எப்போ சூஸ் பண்றான்னு உங்களுக்கு புரியுதா? சோ இப்போ அதை உங்க புக்ல வந்து இங்க கொடுத்துருப்பான். சோ உங்க புக்ல வந்து இப்ப படிங்க. If the valuation determined by valuation officer exceeds the, oh my god, okay, valuation officer
If the value determined by valuation officer exceeds the value adopted or assessed or assessable for the purpose of stamp duty value, which means stamp duty value ஒன்று இருக்கு, அதை விட அவர் சொன்னது எக்ஸஸா இருக்கு அப்படின்னா value adopted of the assessee or assessable for the purpose of stamp duty value shall be taken full value of consideration. அது எவ்வளவு இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If value determined by valuation officer does not exceed the value adopted, வேல்யூ அடாப்டட் எக்ஸிட் ஆகல அப்படின்னா அப்போ நம்ம என்ன வேல்யூ எடுத்துப்போம் அப்படின்னா வேல்யூ டிட்டர்மைன்ட் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் ஷல் பி, நான் 2 அதே கொடுத்துருக்கோம். சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு நிமிஷம். If the value determined by valuation officer does not exceed the value adopted or assessed, ஓகே இதுதான். அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை 10 லட்சம் சொல்லியிருக்காரு. எஸ் அப்கோர்ஸ் அது 10 லட்சம் தான் அப்படின்னா வேல்யூவேஷன் ஆஃபீஸர் என்ன சொன்னாரோ அதை நம்ம எடுத்துப்போம். இந்த இடத்துல என்னன்னா 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த லேண்டை 5 lakhs சொல்றாரு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோமா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஃபுல் சேல் கன்சிடரேஷனா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ப்ரொவிஷன் வச்சு படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 8, 5 போட்டுக்கோங்க, 8, 10 போட்டுக்கோங்க. ஓகே, மேல வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நான் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸர்ன்றத வேல்யூ அடாப்டட் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே டேரக்டா போட்டேன். வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸ்ட் ஆர் அசஸபிள் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஓகேவா, ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு ப்ரொவிஷன் படிங்க, அப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா, ஸோ மேல கொடுத்துருக்கோம் அதே தான், அதை தான் கீழே வந்து அப்படி டிட்டர்மைன் பண்ணிருப்பான். ஓகேவா, வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னா யாரு, சச் அத்தாரிட்டி யாரு, என்னென்ன இந்த டிஸ்பியூட் என்னவா இருக்கும், அது எப்படி போய் நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்போம். ஸோ டாக்ஸ் பாயிண்ட் the valuation officer is referred valuation of the sale consideration of the assets shall be taken as minimum of the following. Okay, அந்த minimum of the following நம்ம பார்த்தோம்ல, minimum of the following, maximum of the following என்ன வரணும், value adopted or assessed for the purpose of stamp duty value, value determined by the valuation officer. நான் தலைக்கெல்லாம் இதை மாதிரி மாற்றி சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம் பார்ப்போம். ப்ரொவிஷனல் லிஸ்டேஷன், மிஸ்டர் ராஜேஷ் ஹேஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் இந்த சம் வாங்கப்பா, நம்ம அந்த எக்ஸாம்பிள் வந்து கரெக்டா இல்லைன்னு செக் பண்ணிடுவோம். மிஸ்டர் ராஜேஷ் ஹேஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் 15/11/2022. ஓகேவா, எவ்வளவுக்கு அக்வயர் பண்ணிருக்காரு, 6 lakhs அக்வயர் பண்ணிருக்காரு. He sold such property for 5 lakhs to Jayashree on 18/8/2023. ஓகே, ஷார்ட் டேர்ம். இவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு, இவ்வளவுக்கு வித்திருக்காரு. ஓகேவா, ஸ்டாம்ப் டியூட்டி அத்தாரிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லிவிங் ஸ்டாம்ப் டியூட்டி அடாப்டட் வேல்யூ 10 லட்சம். ஆமா, எஸ்டிவி வந்து 10 lakhs இருக்கு. ஓகே, ஸோ ஆல்வேஸா நம்ம அதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அசஸிங் ஆஃபீஸர் ஃபார் கம்ப்யூட்டிங் கேபிட்டல் கெயின் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டேக்கன் சேல் கன்சிடரேஷன் 10 lakhs under section 3. On request of Mr. Raji, the matter referred by valuation officer, value determined by valuation officer is 9 lakh. ஓகே, ஸோ இப்போ ராஜி போய் அவர்கிட்ட பேசி வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட பேசி அதை வேல்யூ எவ்வளவு கம்மி பண்ண சொல்லியிருக்காருன்னா 9 lakhs கம்மி பண்ண சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஓஹோ, இதுல இந்த மாதிரி ஒரு 2 கிரைட்டீரியா இருக்கா? ஓகே, அதாவது இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்படி மாறி இருக்கு. என்னன்னா வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து இதை நான் மாத்தி சொல்லியிருக்கேன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பிளஸ் வந்து ஆக்சுவல் கன்சிடரேஷன் இப்படி இருக்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் கன்சிடரேஷன் வந்து நான் வந்து ஒரு 10 lakhs வச்சிருக்கேன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 15 lakhs இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போகும்போது ஆஸ் பர் 50C படி போனோம் அப்படின்னா டைரக்டா எஸ்டிவி நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம விஓ கிட்ட போயிட்டு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயா இங்க பாருங்க இதுல 15 லட்சம் இருக்கு, இதை எனக்கு கம்மி பண்ணித்தாங்க, ஏன்னா நான் 10 லட்சம் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது விஓ என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 கேஸ், இதுலதான் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 வருது. ஓகே, விஓ வந்து 2 ஆப்ஷன் வைப்பாரு. ஒன்னு, இந்த 15 லட்சத்தை அவர் வந்து 12 லட்சமா மாத்தி தருது, இல்ல 10 லட்சமாவே மாத்தி தருது. அப்படி இல்ல அப்படின்னா, இல்ல தப்பா இருக்கு, 16 லட்சம் வர வேண்டிய இடத்துல எஸ்டிவி கம்மியா இருக்கு உன்னோட லேண்ட். அதாவது 2 சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் வரும்போது ஓகே உன் லேண்டே வந்து பின்தாங்கி இருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, சரி ஓகே உன்னோட அந்த லேண்டோட தன்மையை அது இழந்திருக்கு அப்படின்னா ஓகே 10 lakhs அக்செப்டட். ஆனா உன்னோட லேண்ட் சிட்டி சென்டர்ல இருக்கு, ஸோ ஆப்வியஸா இங்க இருந்து எல்லாமே பக்கத்துல இருக்கு, இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உன்னோட லேண்டோட மதிப்பு 15 இல்ல 16 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இப்படி இருக்கும் போது இப்போ 15, 16 சூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா
இட்ஸ் ஓகே நான் 15 சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அசசி 15 சூஸ் பண்ணிப்பாரு. இந்த ஆப்ஷன் வரும்போது 15 10 சூஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நான் விஓ ஆஃபீஸர் சொன்னதை 10 செலக்ட் பண்ணிக்க 10 செலக்ட் பண்ணிப்பாரு. ரெண்டுத்திலுமே மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் செலக்ட் பண்ணுவாரு. யாருன்னா அசசி. இப்ப புரிஞ்சுதா? நம்ம மேல வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். எஸ்டிவி அதாவது ஆக்சுவல் கன்சிடரேஷன் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். எஸ்டிவி உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் மேட்டர் என்னன்னு புரியுது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? இது ஆக்சுவல் எக்ஸாம்பிள். மேல எஸ்டிவியை கம்பேர் பண்ணாம நம்ம எடுத்துட்டோம். புரியுதா? ஓகேண்ணா. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து எஸ்டிவி நம்ம வைக்காதனால நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு. நான் வந்து டைரக்டா 10 lakhs 8 lakhs லேண்டோட வேல்யூ மட்டும் வச்சுட்டேன். லேண்டோட வேல்யூ கம்பேர் பண்றதுக்கு நம்ம எஸ்டிவியும் சேர்த்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ல வந்து கரெக்டா வரும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு அதை பாருங்க. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நீங்க மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கனாலே காமனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? டிஃப்ரெண்ட் இன் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது என்ன புதுசா ஒன்று இருக்கு? Difference in date of agreement and date of registration situation where the date of agreement fixing the amount of consideration, the date of registration or transfer of capital asset are not same. ஓஹோ. ஸோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் சேமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது அப்படின்னு சொல்றான். விச் மீன்ஸ் அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஒரு ரேட்ல இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது ரெண்டும் சேமா, அந்த டேட் ரெண்டும் சேமான்னு கேட்டா கிடையாது, சேம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். கண்டிஷன் ஆஃப் என்ன சொல்லியிருக்கான்? The amount on consideration or part thereof has been received by way of account pay check or account pay bank draft or by issue. சரிடா என்ன சொல்ல வர? Through specified electronic modes on or before the date of agreement. On or before the date of agreement for transfer. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு செக் அமௌண்ட்டோ இல்ல ஏதோ ஒரு சம்திங் எலக்ட்ரானிக் பேமெண்ட்டோ ஏதோ நீங்க கன்சிடரேஷன் பே பண்ணிருக்கீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்னவா? The value adapted or assessed or assessable by the stamp duty value authority on the date of agreement may be taken for the purpose of computing full value consideration of such transfer. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அத்தாரிட்டி அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அத்தாரிட்டி என்ன சொல்றாங்களோ அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் நீங்க எடுத்துக்கணுமா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல. ஓகேவா? விச் மீன்ஸ் அக்ரிமெண்ட் போடுறது டேட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? அப்போ அது ரெண்டும் வேற வேற. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்று கட்டியிருக்கீங்க, அந்த லேண்டை நான் வாங்க போறேன்னு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருக்கீங்க. அப்படி நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அத்தாரிட்டி என்ன சொல்றானோ அதுதான் நீங்க ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். ரிவிஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் சச் அசெட். ஸோ அந்த அசட்டோட வேல்யூ எப்படி ரிவைஸ் பண்றாங்க? இஃப் த வேல்யூ அடாப்டட் ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி பர்பஸ் இஸ் ரிவர்ஸ்ட் இன் எனி அப்பீல். ஓகே, அதை நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அவங்க சொல்லிட்டான், சொன்னது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல, நீங்க அப்பீல் போறீங்க, இல்ல நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேலை சரிப்பட்டு வரல, நான் வந்து அதை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அப்பீல் போயிட்டு ரிவைஸ் பண்ணலாம். ரிவிஷன் ஆஃப் த ரெஃபரன்ஸ். த அசஸ்மெண்ட் இயர்லி made shall be amended to recompute the capital gain by taking the revised value sale consideration. இன்கேஸ் அப்பீல் போனதுக்கு அப்புறமா யா ஓகே இது வந்து ரீசனபிளா தான் இருக்கு, கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்மி பண்றதோ அதிக பண்றதோ அவங்க எப்படி பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாமா ரிவிஷன் வேல்யூவை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அப்பீல் போனதுக்கு அப்புறமா. ஓகேவா? அது சொல்ற செக்ஷன் 115. ஸோ அப்பீல் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மைட் பி இது ஒரு 2 மார்க்ல டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. எதை டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னா இந்த அக்ரிமெண்ட் டேட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டோ ஒன்னான்னு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? டன். இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையும் இந்த ப்ரொவிஷன் எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஓவராலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிளஸ் வந்து இந்த ஒரு சம்மும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் தாராளமா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அன்கோட்டட் ஷேர்ஸ், செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட், போனஸ் ஸ்ட்ரிப்பிங். ஆல்மோஸ்ட் போனஸ் ஸ்ட்ரிப்பிங் வச்சா ரைட் என்டைட்டில்மெண்ட் அதுதான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கேபிட்டல் கெயின்கான ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 ஹெட்டிங் முடிச்சுன்னா ப்ரொவிஷன்ஸ் ஓவராலா முடிஞ்சிடும். ஐ திங்க் ஸோ. போனஸ் ஸ்ட்ரிப்பிங், ரைட் என்டைட்டில்மெண்ட், ஓகே ரைட் என்டைட்டில்மெண்ட், விர்ச்சுவல் அசெட்ஸ். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சுனாலே கேபிட்டல் கெயின்கான ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் ஸ்லாப்ஸ், அந்த 112 112A. ஓகேவா? அந்த ஸ்லாப்ஸ் தான் இருக்கும் இதுக்கு அண்டர்ல. முடிஞ்சிச்சுன்னா டிடக்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் கேபிட்டல் கெயின் வந்து ஒரு 5 classes மேக்ஸிமம், 5 to 6 classes மேக்ஸிமம் கம்ப்ளீட்டட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து ரெகுலரா பார்த்துட்டே இருங்க.
அதர்வைஸ் லூஸ் தோஸ் கண்டினியூட்டி. ஓகேவா? நீங்க அந்த கண்டினியூட்டியை விட்டுட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போயிடும்.